Good morning, students. Today we are going to learn the first supplementary reader, that means Unit 1, God Sees the Truth But Waits by Leo Tolstoy. Before going for the story, you must know the meaning of the title, God Sees the Truth But Waits. கடவுள் நாம் செய்கிற நல்ல காரியங்களை பார்க்கிறார், ஆனால் அதுக்குரிய பிளெஸிங்ஸ் வரத்துக்கு ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது அர்த்தம். சரியா? ஸோ ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும் கடவுளிடத்திலிருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். பட் கடவுள் அந்த நேரத்துக்காக என்ன பண்ணுறாரு? வெயிட் பண்ணுறாரு. சரியா? இப்போது இந்த புக்கிலிருந்து நான் இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணி உங்களுக்கு நான் அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரைட். In Russia, during the 19th century, a young and handsome businessman named Ivan Dmitrich Aksinov lived with his wife and children. Though he was bit wild in his youth, after his marriage, he mended his ways. He lived responsible and productive life. One day, he decided to go to a fair to sell some of his merchandise. His wife had a bad dream about the trip. He warned him against the trip. She claimed that when he lifted his hair had turned grey. He ignored his wife's apprehension and decided to proceed. On the way, he stopped at an inn. He met another merchant he knew there. They decided to stay at the inn, in rooms next to one another. He always loved the chilly morning weather, so he left the inn in the early hours of dawn. After traveling 25 miles, however, he was stopped by a local police officer. He questioned him closely about the time he had spent at an inn. It turned out that the other merchant had been found murdered. Aksinov seemed to be a likely suspect since they had spent the night in adjacent rooms. Aksinov vehemently denied any involvement in the murder. However, when his bags were checked, a blood-stained knife was found. So, the hero of the story is Dmitrich Aksinov, Ivan Dmitrich Aksinov. He lived with his wife and children in a place in Russia in 19th century. One day he has planned to go to a fair. ஒரு ஃபேர், அது ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எக்ஸிபிஷன் மாதிரி. அந்த எக்ஸிபிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன, அவருடைய பிஸ்னஸ் விஷயமா. அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் நீங்கள் போகாதீங்க, நான் அது குறித்து ஒரு பேட் ட்ரீம் எனக்கு வந்துச்சு, ஸோ நீங்கள் போகாதீங்க. ஆனாலும் அவர் கேட்கல. சரி, ஹி ஹாஸ் ப்ரொசீடட். அவர் போகிற வழியில் ஒரு டீ சாப்பிட்றதுக்காக ஒரு இன்னில் நிற்கும் போது, ஒரு ஹோட்டலில் நிற்கும் போது இன்னொரு மெர்ச்சண்ட்டை பார்க்குறாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிக்கிறது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சரிவா நம்ம ரெண்டு பேர் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் போகலான்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமில் ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் அவர் எழுந்து என்ன பண்ணுறாரு, எப்போவுமே அவருக்கு ஏர்லி மார்னிங் போகிற பழக்கன்றதுனால அவர் நம்ம டிமிட்ரிஷ் அக்ஷினோவ் என்ன பண்ணுறாரு, எழுந்து கிளம்பிடுறாரு அந்த இடத்த விட்டு. கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு 25 மைல்ஸ் போன பிறகு ஒரு போலீஸ் ஜீப் வந்து அவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு அவர் வந்து செக் பண்ணுறாங்க. ஒரு மர்டர் நடந்திருக்கு நீங்கள் இருந்த இன்னில், அதனால் உங்களை நாங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்றார். இல்லை பையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் பேகை வாங்கி பார்க்குறாங்க. அந்த பேக்கில் என்ன இருக்குன்னா, பிளட் ஸ்டெயின்டு நைஃப், அதாவது ஒரு இரத்தக்கரை படிந்த ஒரு நைஃப் வந்து அவர் பேக்கில் இருக்கிறது அவங்க பார்க்குறாங்க. சரியா? Seeing the knife, he turned pale and became speechless. He was arrested on charges of murder. Ivan, his wife, wondered if he might have been involved since the circumstantial evidence was convincing. After the wounds of logging healed, he was shipped to work in the mines in Siberia. During his 26 years of prison life, his hair and turned white. His happy disposition was personally disappeared. ஸோ என்ன ஆச்சுன்னா, இவரை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் போட்டுறாங்க.
ஜெயிலில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, 26 இயர்ஸ் அந்த ஜெயிலில் இருக்கிறாரு. he has become very old. அவருடைய கெஸ்டர்லாம் மாறி போகுது. அப்புறம் வந்து சைபீரியாவில் இருக்க மைன்ஸ் அந்த அந்த இடத்துல வந்து அவர் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. எல்லாமே நடக்குது 26 வருடமாக. in jail he learned to make boots, earning enough money. He bought a book called The Lives of the Saints. He read the book whenever light was enough. On Sundays he took a lead role in the religious services. இதெல்லாம் நிறைய அவர் பண்ணுறாரு. இல்லை புக்ஸ் படிக்கிறாரு, பூட்ஸ் போட கற்றுக்கிறாரு, ரிலீஜியஸ் சர்வீஸ் நடத்துகிறாரு, இல்லை மாஸ் நடத்துகிறாரு. he was also singing in the choir. ஸோ இது மாதிரி வித்தியாசமான the wardens and guards respected him humility. அவருடைய இந்த நற்கரிகளை பார்த்து அவர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. the other prisoners regarded him with deep respect, calling him grandfather. சார் எல்லாரும் அவர் என்ன பண்ணுறாரு, வயசானவர் சொல்லிட்டு அவர் grandfather அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நல்ல ஒரு குணநலனோடு அவர் அங்கே இருக்கார். when a new shipment of prisoners arrived one day, Aksinov eventually realized that one of the convicts, Makar, was from his own hometown. In response to Aksinov's question, Makar informed the old man that Aksinov's family was prosperous. Makar seemed to know Aksinov. Aksinov wondered if Makar knew anything about the murder of the merchant. Makar's reply led Aksinov to suspect that it must have been Makar who had committed the crime. ஸோ அப்போ அவன் அங்கே இருக்கும் போது மக்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு க்ரைம் வந்து கொண்டு வந்து அந்த ரூமில் செல்லில் போடுறாங்க. அப்போ அவர் பேச்சு கொடுக்கும்போது அவரை விசாரிக்கிறாரு, என்னென்ன யார் என்னன்னு கேட்கும்போது இவருக்கு ஒரு பர்சனலாக ஒரு டவுட் வருது. என்ன வருது, அந்த கொலைக்கு சம்மந்தம் இவனாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துட்டு ஒரு சில பேச்சுக்கு அப்புறம் அவன் தான் அந்த மர்டரர் அப்படின்றத யார் கண்டுபிடிச்சிருது, அக்ஷினோ கண்டுபிடிச்சிடறான். சரியா? நவ் Aksinov had found Makar trying to dig a tunnel to escape the prison. Aksinov could easily have reported his death to the authorities, but he chose to keep quiet even after Makar threatened to kill him. When the tunnel was eventually discovered, no one would identify Makar is the culprit who had been doing this digging. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது ஸ்லோவாக என்ன பண்ணுறான் மக்கர், அங்கே வந்து ஒரு டனல் தோன்றான், தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட் டனலை வந்து தோண்ட ட்ரை பண்ணும்போது இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. யார், அக்ஷினோ. அப்போ கூட அவர் எதுவுமே அவர் சொல்லி யார்கிட்டையும் என்ன செய்யலை, இவன் பண்ணுறான்றதை அவர் காட்டி கொடுக்கல. he even began to wonder if he had unfairly suspected Makar of murdering the merchant. ஸோ நம்ம சஸ்பெக்ட் பண்ணால் கூட அவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோடு அவர் என்ன பண்ணுறாரு, பேசாமல் குவைட்டாக இருந்துடுறாரு. யார், நம்ம அக்ஷினோ. Later that night, Makar came to Akshinov's bed and begged him for his forgiveness. பாருங்கள், கிட்ட வந்து அந்த நைட்டு என்ன பண்ணுறான், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கர் வந்து யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அக்ஷினோக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அப்போது he confessed that he had killed the merchant. நான் தான் என்ன பண்ணேன், அந்த ஹோட்டலில் பக்கத்து ரூம்லேருந்து அந்த மர்ச்சண்ட்டை வந்து நான் தான் கில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிறான். It was he who had hidden the bloody knife in Akshinov's bag. உன்னை பேக்கில் நான் தான் என்ன பண்ணேன், அந்த blood stained நைஃபை போட்டுட்டேன். He offered to confess to his crime so that Aksinov could be released from prison. ஸோ நான் சொல்லிடுறேன், அப்போ உன்னை என்ன பண்ணுவாங்க, ப்ரிசன்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னான். மக்கர் கண்டினியூ டு பெக் Aksinov for forgiveness. தொடர்ந்து அவனை மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். எஸ்பெஷலி since Aksinov had not revealed what he knew about Makar and the tunnel. ஸோ அவன் அந்த டனல் நோன்னதையும் இவன் தான் கொலை பண்ணான், பிளட் ஸ்டெயின்ட் நைஃபை என் பேக்கில் வச்சுட்டான்ற கதை யார் சொல்லலை, அக்ஷினோவு சொல்லலை. Both men started weeping and Aksinov said, God will forgive you. Maybe I am 100 times worse than you. நான் கடவுளுக்கு முன்னாடி கடவுள் உனக்கு வந்து மன்னிப்பார், எல்லாரும் கடவுளுக்கு முன்னாடி தப்பு செய்கிறோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். Having said his, he suddenly felt free. He no longer worried about leaving prison. ஸோ நான் என்னத்துக்கு நான் ப்ரிசனை விட்டு போகணும், இல்லை என்னோடய ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஸோ நான் போகணுன்றது அவசியம் இல்லை. 26 வருஷம் என்ன செஞ்சுட்டேன், அந்த ப்ரிசனில் நான் இருந்துட்டேன். he only desired death. நீ சாகிற வரைக்கும் நான் இருந்துட்டு போகிறேன். மக்கர் did eventually confess to having killed the merchant,
as cruel destiny would have it. Akshino was dead by the time the releasing order came. ஸோ இருந்தாலும் அவன் தன் தப்பை ஒத்துக்கிட்டு மக்கர் என்ன சொல்கிறான், நான் தப்பை ஒத்துக்கிறேன்னு ஒத்திட்டு இவருக்கு அந்த ரிலீசிங் ஆர்டர் வர்றதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு, டியூ டு ஏஜ் ஹீஸ் டைங், அவர் இறந்து போயிடுறாரு. வயதின் மிகுதியால் அவர் அந்த செல்லுக்குள்ளேயே இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், த குட் குவாலிட்டி ஆஃப் அக்ஷினோ, தோ மக்கர் ஹஸ் கமிட்டட் மிஸ்டேக் பண்ணியிருந்தான்னு தெரிஞ்சோ அவர் என்ன செய்யலை, அவனை காட்டி கொடுக்கல. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ வாழ்நாள் இங்கே முடிஞ்சிருச்சு, எதுக்கு நம்ம அவனை காட்டி கொடுத்து இனி என்ன வாழ போகிறோம், ஏன்னா ஒய்ஃப் பிள்ளைங்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னே அவருக்கு தெரியல. ஸோ வித் திஸ் ஹி ended this story. Thank you, children.